ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்னு இப்படி எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூடயுமே செட் ஆகக்கூடிய சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் நல்ல சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. கொதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுலில் கொஞ்சமாக மீன் மேக்கர் எடுத்து அதோடு சேர்த்து ஊற வச்சுருங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். ஸோ மீன் மேக்கர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அதில் ஊற விடுங்க. இன்னொரு பக்கம் நைட்டு ஊற வச்ச டபுள் பீன்ஸை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேன். இப்போ ஊறின மீன் மேக்கரை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்த மீன் மேக்கர் கூட பச்சை தண்ணி சேர்த்து நல்லா அதை சோக் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 2 டைம்ஸ் செய்ய போகிறோம். இது ஏன் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா, மீன் மேக்கருக்கு ஒரு வாசனை வரும். ஸோ ஒரு சில பேருக்கு அது பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த மாதிரி 2 தடவை அதில் தண்ணி சேர்க்கும் போது அந்த வாசனைலாம் போய் சாப்பிட்றதுக்கு மீன் மேக்கர் நல்லா மிருதுவாக சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி 2 தடவை பச்சை தண்ணி சேர்த்து இதே மாதிரி அந்த தண்ணியில் சோக் பண்ணி நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மீன் மேக்கரையுமே பிழிஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியில் உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊறட்டும். நம்ம பயிர் வேகிறதுக்காட்டி இது ஊறி வந்துடும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அதெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி அரைச்சி சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ பசங்க சாப்பிடும் போது இந்த தக்காளி வெங்காயம்லாம் அதில் அடிப்படாது. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக தான் தக்காளியை நம்ம கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ நம்ம சேர்க்குறது சிக்கன் மசாலா. கண்டிப்பாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். ஸோ இந்த வெங்காய தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பயிர், மீன் மேக்கர் எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த வெங்காயம் தக்காளி கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கிரேவி கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கொதித்து வரும்போது எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வேக வச்ச டபுள் பீன்ஸு, அப்புறம் ஊற வச்ச மீன் மேக்கர், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு சேர பரட்டி விட்டுக்கலாம். மீன் மேக்கரை நம்ம ஏன் ஊற வச்சு சேர்க்குறோம் அப்படின்னா, இது எல்லா கிரேவியுமே ஒன்று சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது மீன் மேக்கர் கூட அந்த ஊறின எல்லா மசாலாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை கசக்கி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம், பரவாயில்ல. ஸோ கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் நல்லா பரட்டி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. ஏன் நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா, மீன் மேக்கரில் நம்ம மசாலா போட்டோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் பச்சை வாசனை போகணும். இது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தான பொருள். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. ஒரு மிளகாய் கிள்ளி சாம்பாரோ இல்லை ரசம் எது வச்சாலும் இந்த கிரேவி ரொம்ப சூட்டபுளாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.